வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்என் தாட்ஸ். வீடியோவில் நம்ம ஃப்ராக்ஷன்ஸில் அடிஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லைக் ஃப்ராக்ஷன்னா டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக உள்ளது. இது எப்படி ஆட் பண்ணணும்னா, டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கா, அப்போ காமனாக ஒரே டினாமினேட்டராக போட்டுருங்க. மேலே உள்ள நியூமரேட்டர் ரெண்டையும் ஆட் பண்ணணும். 5/5. நெக்ஸ்ட்டு இது 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 1 5s are 5, 1 5s are 5. Answer 1. Second one, 4/9 plus 1/9. இதுவும் லைக் ஃப்ராக்ஷனாக, அப்போ காமனாக டினாமினேட்டர் போட்டுருங்க. 4 + 1 நியூமரேட்டர் ரெண்டையும் ஆட் பண்ணணும். 5/9. இதுவே அன்லைக் ஃப்ராக்ஷனாக இருந்தால் என்ன பண்ணணுன்னு பார்க்கலாம். 1/7 + 3/9. அன்லைக் ஃப்ராக்ஷனாக இருக்குது அப்படின்னாலே லைக் ஃப்ராக்ஷனாக மாற்றணுன்னா டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுக்கணும். 7 9. 1 7s are 7. அடுத்து 9க்கு 7 3s are 21 into 3 63. இப்போது இந்த 7ஐயும் 63ஆக மாற்றணும், 9ஐயும் 63ஆக மாற்றணும். 7 டேபிள் சொல்லி பாருங்கள். 7 எது கூட மல்டிபிள் பண்ணும்போது 63 வரும், 9 கூட. கீழே எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணுறோமோ அதே நம்பரால் தான் மேலேயும் மல்டிபிள் பண்ணணும். இந்த ப்ளஸ் சைன் அப்படியே போடணும். 3/9. அந்த மாதிரி 9 டேபிளில் 63 வர வரைக்கும் சொல்லுங்கள். 7 டைம் வரும். இப்போ கீழே 7ஆல் மல்டிபிள் பண்ணுவோம், அதே நம்பரால் தான் மேலேயும் பண்ணணும். 1 9s are 9, 7 9s are 63 + 3 7s are 21, 9 7s are 63. இப்போ இது ரெண்டும் லைக் ஃப்ராக்ஷனாக இருக்கா, அப்போ டினாமினேட்டரை காமனாக போட்டுடலாம். நியூமரேட்டரில் உள்ளதை ஆட் பண்ணணும். 9 + 21 30/63. இது ரெண்டுமே 3 டேபிளில் வருமா. 10 3s are 30, 2 3s are 6, 1 3s are 3. இப்போ ஆன்சர் 10/21. Thanks for watching and kindly subscribe our channel for more videos.